Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து visible cells மட்டும் எப்படி நம்ம காப்பி பண்ணி another placeல வந்து பேஸ்ட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட மல்டிபிள் மெத்தட்ல வந்து நம்ம இங்க வொர்க் அவுட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட some data set இருக்கு, sales information இருக்கு. இப்ப பாருங்க இத நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். எனக்கு அப்படியே அந்த டேட்டா வந்து என்டையர் டேட்டா வந்து இங்க எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இத undo பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 2 months வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். காலம் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஹைட் பண்ணிட்டு மறுபடியும் நான் இப்போ இந்த டேட்டாவை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். எனக்கு அந்த ஹிடன் வியூல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் எனக்கு பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நான் இதை undo பண்றேன். இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா இங்க ஹிடன்ல இருக்கிற டேட்டா எனக்கு அங்க பேஸ்ட் ஆகும்போது டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. எனக்கு இந்த விசிபிள் இருக்கிற டேட்டா மட்டும் நமக்கு அங்க பேஸ்ட் ஆகணும். ஸோ அதை தான் நம்ம எப்படி இங்க ஒர்க் அவுட் பண்ண போறோங்கிறத நான் 4 மெத்தட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை வந்து நம்ம ஷார்ட்கட்லயும் பண்ணலாம், நம்ம வந்து லாங்கட் மெத்தட்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப பாருங்க இதுலயே நான் few rows வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா செட் அப்படியே நான் பாருங்க இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்றேன். நார்மல் காப்பி கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணிட்டு இங்க கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். இப்ப பாருங்க இதுல அந்த ஹிடன் வியூல இருக்கிற டேட்டாவும் நமக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. நார்மல் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஒர்க் புக்கு போற பாருங்க ஹிடன் வியூல இருக்கிற காலம் அதே மாதிரி ஹிடன் வியூல இருக்கிற ரோ எல்லாமே நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணுது இந்த நியூ ஒர்க் புக்ல நம்ம பேஸ்ட் பண்ணும்போது. சோ இப்போ இதை தான் நம்ம எப்படி வந்து இந்த விசிபிள் டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இந்த ஒர்க் புக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம கிட்ட few columns வந்து நமக்கு ஹிடன்ல இருக்கு, அதே மாதிரி ரோஸ் ஹிடன்ல இருக்கு. இப்போ நான் அந்த வந்து ரோவை வந்து அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு 2 columns வந்து ஹிடன்ல இருக்கு. இப்போ நான் இதை காப்பி பண்ணி பக்கத்துல பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் விசிபிள் டேட்டா மட்டும் எனக்கு பேஸ்ட் ஆனா போதும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆல்ட் செமிகோலன் பிரஸ் பண்ண அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் எனக்கு விசிபிள் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிடும். இப்போ கண்ட்ரோல் C இங்க நான் வந்து கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த செலக்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு அந்த விசிபிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு இங்க பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தடு. இப்போ undo பண்றேன். இப்போ இதை another மெத்தட்ல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஏரியாவை நான் என்ன பண்றேன் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஹோம் டேப்ல இங்க ஃபைண்ட் அண்ட் செலக்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கோ டு ஸ்பெஷல் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிள் செல் ஒன்லி இருக்கு இல்லைங்களா, செல்ஸ் ஒன்லி, அதை நான் ஓகே பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது செலக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த ஏரியா வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ கண்ட்ரோல் C கொடுத்து இங்க நான் வந்து கண்ட்ரோல் V கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விசிபிள் டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு இங்க பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை undo பண்றேன். another மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 மெத்தட் ஆல்ட் செமிகோலன் பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த ஹோம் டேப்ல ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ல வந்து இந்த கோ டு ஸ்பெஷல் இருக்குங்களா, இந்த விண்டோவை எடுத்து நம்ம இந்த ஆப்ஷன்ல பார்த்தோம் செகண்ட் மெத்தடு. அடுத்து தேர்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க குயிக் ஆக்சஸ் பார் இருக்குங்களா, இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த செலக்டட் செல்ஸ் விசிபிள் இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குயிக் ஆக்சஸ் பார்ல டாப்ல இந்த ஒரு டவுன் ஆரோ இருக்கும், அதை நான் கிளிக் பண்றேன். இங்க மோர் கமாண்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட்ல ஆல் கமாண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அல்பாபெட் எஸ் கொடுத்தீங்கன்னா அங்க எஸ் கேட்டகரிக்கு போவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்னன்னா செலக்டட்னு சொல்லிட்டு நமக்கு செலக்டட் இங்க பாருங்க செலக்ட் செல் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க செலக்ட் விசிபிள் செல்ஸ்னு இருக்கு. இதை நான் வந்து ஆட் கொடுத்துட்றேன். இங்க போயிட்டு ஆட் ஆயிடும். இங்க வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து அந்த ஐகான் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். செலக்ட் விசிபிள் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதோட பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஆல்ட் பிளஸ் செமிகோலன் சொல்லி நமக்கு அங்க ஷோ பண்ணுது. இப்போ
இந்த ஏரியாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே டாப்பில் இந்த குயிக் ஆக்சஸ் பாரில் அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணாலே எனக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் C கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்தா அந்த பர்டிகுலர் விசிபிள் செல் மட்டும் எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இப்போ நான் வந்து இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து எப்படி லாங்கட் மெத்தடில் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஷார்ட்கட்டில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதே இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் Alt S Y ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோ டு ஸ்பெஷலில் வந்து இந்த ஏரியா வந்து எனக்கு செலக்ட் ஆகிடும். இங்கே வந்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா செலக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்தா எனக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த விசிபிள் செல் மட்டும் எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்டு. இப்போ அன்டூ பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். இங்கே Alt H F D S Y இது வந்து ஷார்ட்கட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செலக்டட் செல்ஸ் மட்டும் நமக்கு இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மெத்தடையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 மெத்தட் 2 மெத்தட் 3 மெத்தட் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt plus செமிகோலன் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் plus G and Alt plus S Y. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டுக்கானது. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறுபடி. அகைன் வந்து Alt plus H plus F D Y. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து குயிக் ஆக்சஸ் டூல். ஓகேங்களா, இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கிற 4 மெத்தடு. ஓகேங்களா, இப்போ பாருங்க அகைன் ஒன் மோர் டைம். இது வந்து நம்ம ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு Alt செமிகோலன் கொடுத்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி இங்கே கண்ட்ரோல் V கொடுத்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் G கொடுத்தோம். இந்த ஏரியாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுறேன். G ப்ரெஸ் பண்ணிட்டு Alt S Y Alt ஹோல்ட் பண்ணிட்டு S Y ப்ரெஸ் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோ டு ஸ்பெஷலில் வந்து இந்த இது செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுது கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V. இப்போ அன்டூ பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ரைட் சைடு தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடி Alt ஹோல்ட் பண்ணிட்டு H F D S Y ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம் டேப்ல போய் ஒவ்வொன்றா செலக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே கொடுக்குறேன். இப்போ அகைன் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல வந்து நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணதான் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்துக்கலாம். இப்போ இது நாட் ஓன்லி ஃபார் இந்த ஒர்க் புக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒர்க் புக்கு வேணாலும் நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் அப்படியே இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இந்த குயிக் ஆக்சஸ் பாரில் இதை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் C கொடுத்துட்டு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஒர்க் புக்கு கிரியேட் பண்ணுறேன். இந்த நியூ ஒர்க் புக்கில் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்டட் செல் மட்டும் அந்த விசிபிள் செல் மட்டும் நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகும். ஹிடனில் இருக்கிறது நமக்கு வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஹிடனில் இருக்குது B காலம் C காலம். பட் நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ இது எந்த மாதிரி டைம் இந்த விசிபிள் செல்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது நிறைய டைம் நம்ம எக்ஸலில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனு.
இப்போ பாருங்க இந்த ஏரியால செகண்ட் ஷீட்ல நம்மகிட்ட சம் டேட்டா இருக்கு. இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபியூ நேம்ஸ் மட்டும் செலக்ட் பண்றேன், மீதி நேம் எல்லாமே நமக்கு ஹிடன் வியூல இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்க எக்ஸல்ல ஹியூஜ் டேட்டாபேஸ் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டா நீங்க ஃபில்டர்ல இருக்கும்போது நீங்க டைரக்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் செமிகோலன் கொடுத்து இந்த மாதிரி விசிபிள் செல்ஸ் மட்டும் நம்ம வந்து காப்பி பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த மாதிரி நீங்க டெலீட் பண்ணனாலும் இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் செமிகோலன் கொடுத்துட்டு அப்புறம் டெலீட் பண்ணீங்கன்னா இந்த விசிபிள் டேட்டா மட்டும் டெலீட் ஆகும், இன்சைடு இருக்கிற டேட்டா எதுவும் நமக்கு டெலீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபில்டர்ல இருக்கும்போது இந்த விசிபிள் டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் செமிகோலன் வச்சுட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் டெலீட் ஆயிடும், உள்ள இன்விசிபிள் இருக்கிறது அப்படியே நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரிக்ஸ். சம்டைம் நீங்க வந்து டைரக்டா டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்விசிபிள் இருக்கிற டேட்டாவும் டெலீட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.